ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 3 சில் தேங்காய், ஒரு குத்து சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. பத்து பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. ஒரு குத்து சின்ன வெங்காயம், 2 தக்காளி வெட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், மல்லி இலை, கருவேப்பிலை, 2 மிளகாய் சேர்த்து எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ வெண்டைக்காய் வெட்டி வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், புளி கரைச்சதை எடுத்து வச்சுக்கோங்க. மண்சட்டி அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டு நல்லா வழுவழுப்பு தன்மை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு குத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மல்லி இலை சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு பொருள் போடும்போதும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெட்டி வச்சு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வேகிறது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயில் போட்டு கிண்டிக்கோங்க. மசாலாத்தூள் கிண்டி விடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் புளிக்கரைசல் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வதக்கி வச்ச வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியும் அதில் சேர்த்துக்கோங்க. மண்சட்டியில் குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. புளியை கரைச்சி வச்சு அந்த தண்ணி கரைசல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணுன்னா தண்ணியாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லை கட்டியாக வேணுன்னா தண்ணியை கம்மியாக இது பண்ணிக்கோங்க, சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, கல் உப்பு.
குழம்பு மூடி வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இறக்குற டைமில் மல்லி இலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். டேஸ்டியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. இது சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது மண்சட்டியில் செஞ்சுருக்கு, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.